இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த உறவு அது என்ன என்று கேட்டால் ஒரு சிறந்த நட்பு என்றுதான் சொல்ல முடியும். ஒரு நட்பை விட சிறந்த உறவு இந்த உலகத்தில் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. அதாவது அன்கண்டிஷனல் லவ் வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது தாய் தன்னுடைய பிள்ளையிடம் காட்டுவது விலங்கியல் ரீதியாக நாம் அதை சிந்திக்கும் போது அதை பேரண்டல் கேர் என்று சொல்லுவார்கள். அங்கே ஒரு பொறுப்பிலே இருந்து வரக்கூடிய அன்பு. ஆனால் நண்பனுக்கும் வரக்கூடிய அந்த அன்பு அது எல்லா லிமிட்ஸையும் தாண்டி வரக்கூடிய, அதாவது எல்லையற்ற ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒருவன் தன் சிநேகிதர்களுக்குத்தான் தன்னை பற்றி முழுமையாக அறிவிப்பான். எஜமான் தன்னுடைய தொண்டர்களுக்கு அதை தன்னை குறித்து முழுமையாக அறிவிப்பதில்லை, தன்னை வெளிப்படுத்துவதில்லை. தன்னுடைய சீடர்களை சிநேகிதர் என்று சொன்னவர் தான் தன்னுடைய சீடர்களை தான் ஒரு சிநேகிதனாக தன்னுடைய சீடர்களை எப்படி நேசிக்க முடியும் என்பதை அந்த உச்சக்கட்ட நேசத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஒவ்வொரு நண்பர்களாக நமக்காக, எனக்காக, உனக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அதைத்தான் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கடைசி சூழ்நிலையிலே அவர் தனக்காக சொல்ல தொடங்கிய வார்த்தைகளில் ஒன்று, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இது சங்கீதம் 22 அவர் நினைவு கூறுகிறார். அதிலே அவரை குறித்து சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீதம் 22:1 இவ்வண்ணமாக தொடங்குகிறது, தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நாம் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். யூத கலாச்சாரத்தின்படி இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியை கோட் பண்ணுவதின் அர்த்தம் என்னவென்றால் அந்த சங்கீதம் முழுவதையும் சொல்லுவதற்கு இணையானது என்று அதை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு இந்த சங்கீதத்திலே இந்த வார்த்தையை வெறும் புலம்பல் வார்த்தையாக அவர் இதை சொல்லவில்லை. ஏனென்றால் சங்கீதம் 22 ஒரு ஏக்கத்தோடு ஒரு புலம்பலை போல தொடங்கியது என்றாலும் அது முடியும் போது வெற்றியின் சங்கீதமாக முடிகிறது. எப்படி முடிகிறது? 28வது வசனம், ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். 27வது வசனம், பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். தொடர்ந்து 31வது வசனம், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அப்படி என்றால் தலைமுறையாக இயேசுவை பற்றி சொல்ல போகிறார்கள் என்பதை நினைவு கூறும் வண்ணமாகவும் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாகவும் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை மொழிகிறார். கைவிடப்பட்டவர்களை கரை சேர்க்க கைவிடப்படாதவர் கைவிடப்பட்டார். கைவிடப்பட்ட நம்மை கரை சேர்க்க கைவிடப்படாதவர் கைவிடப்பட்டார். காலங்களை கடந்தவர், எல்லையற்றவர், எல்கைகளுக்குள் உள்ளே தன்னை நிறுத்திக் கொண்டார். ஸ்பேஸ், டைம், மேட்டர், இது சயின்டிபிக்கா இவை மூன்றும் மனிதனை லிமிட் படுத்தக்கூடிய காரியங்கள். நாம் இந்த சரீரத்திற்குள் இருந்துதான் செயல்பட முடியும். நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் போதே காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் நான் இப்பொழுது இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கும் போதே நான் பின்னொரு இடத்திலே போக முடியாது. இந்த ஸ்பேஸ், இதற்குள் நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவை அனைத்தையும் கடந்தவர் நமக்காக கட்டுப்பட்டார். பாவத்தை அறியாதவர் பாவமானார். பாவிகள் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்ள மனமற்ற சூழலில் பாவத்தை அறியாதவர் பாவமானார். பாவத்தின் விலைக்கிரயம் எவ்வளவு பெரியதென்று இன்றும் மனுக்குலம் உணராமல் இருக்கின்ற போதும், இதை அறிந்த போதும் பரிசுத்த மரணம், எந்த மனிதனாலும் நிறைவேற்ற முடியாத ஒன்றை நிறைவேற்ற அவர் சாபமானார். மனிதன் மீது இறைவன் வைத்த உன்னத அன்பின் வெளிப்பாடு, என் உறவை புதுப்பிக்க தன் உறவை இழந்தார். நான் என்னை உருவாக்கிய கடவுளோடு உள்ள உறவை நான் இழந்தபோது எனக்காக என்றுமே இழக்காத பிதா குமாரன் உறவு அங்கே ஒரு சூழலில் பிரிந்தது. எனவே ஏக்கத்தோடு சொல்கிறார், பாவத்தை அறியாதவர் பாவமாகிற போது. இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்னா, ஒரு மணக்கோலத்தில் திருமணம் செய்ய ஆயத்தமாகி மணமகள் வீட்டிற்கு நேரே சென்று கொண்டிருக்கிற ஒரு மணமகன், ஒரு வண்ணத்து பூச்சி, பறந்து கொண்டிருந்த ஒரு வண்ணத்து பூச்சி, இல்லை என்றால் ஒரு புழு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புழு திடீரென்று அங்கே ஒரு பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது ஒரு இலையில் இருந்த புழு அப்படியே விழுந்து சாக்கடைக்குள் விழுந்து விடுகிறது. அப்படி சாக்கடைக்குள் விழுந்த ஒரு புழுவை அந்த மணமகன், திருமணத்திற்கு ஆயத்தமாக செல்லுகிற ஒரு மணமகன் சாக்கடைக்குள்ள சாடி அந்த புழுவை எடுத்தா, அந்த சூழலிலே நாம் இருந்தால் அதை எப்படி ஃபீல் பண்ணுவோம்ல, எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் என்று நினைப்போம். அதைவிட மிகப்பெரிய விலைக்கிரயம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அகல சர்வலோகத்தின் பாவத்தையும் தன்னிலை ஏற்றுக்கொண்டதால் அந்த சூழலிலே பரிசுத்தரின் உறவுக்கு அவர் தகுதியற்றவராக அந்த உறவில் இருந்து அவர் பிரிக்கப்படுகிறார். பாவம் எங்கேயோ அங்கே மரணம், அங்கே பரிசுத்தத்திற்கு இடமில்லை. எனவே சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்த அவர் பிதாவின் உறவை இழந்தார். இந்த இழப்பை ஏற்கனவே அவர் உணர்ந்ததால் தான் வியாகுல வியாழன் அன்று இரவிலே
அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக சிந்தியது. எனினும் அவர் சோர்வற்றவராக தன்னுடைய வந்த வேலையை, தன்னுடைய மிஷன், அவர் அதை நிறைவேற்ற ஜாக்கிரதையாக முன்னேறி கொண்டிருந்தார். இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பாடுபடும் அடியவராக, தன்னை ஒரு மனிதனாக, மனிதனின் கடைசி நிலைமை பாடுகளையும் அனுபவித்தவராக, மிகவும் பெயின்ஃபுல்லான அந்த சூழலிலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருக்கிறார். அவர் பாடுபட்டார், அவர் சிலுவையில் தொங்கினார், மிகுந்த வேதனைப்பட்டார். சரீரத்திலே அவர் வேதனைப்பட்டது போல அவர் நடிக்கவில்லை, அவர் வேதனையை உணர்ந்தார் என்பதன் உச்சக்கட்ட அடையாளம்தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே பாடுபடும் அடியவராக அவர் எப்படிப்பட்ட சூழலில் தள்ளப்பட்டார் என்பதை ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார் என்று ஏசாயா 53:12 நாம் வாசிக்கின்றோம். இங்கே கைவிடப்பட்டவர்களை கரை சேர்க்க அவர் கைவிடப்பட்டார். ஆனால் அவர் எல்லோரையும் கரை சேர்த்தவராக வெற்றியோடு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். வெறும் அழுகுரல் மாத்திரமல்ல, இது வெற்றியின் துணி என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னேனே, ஒரு நட்பின் இலக்கணம், நட்பின் இலக்கணத்தின் உச்சக்கட்டம் இது. சிறந்த நண்பர்கள் அமைவது ஆண்டவருடைய கிருபை. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்லுவேன் என்று அநேகர் பொதுவாக சொல்லுவார்கள். நட்பு, நல்ல நட்பு நம்மை நலமான பாதையில் வழிநடத்துகிறது. இன்று மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் விடுக்கின்ற ஒரு அழைப்பு, மனிதா, என்னை விட சிறந்த நண்பன் இந்த உலகத்தில் உனக்கு பின்னொருவன் கிடைப்பதில்லை. அதே நேரத்திலே இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்களை சந்திக்கும் போதும் நாம் கடவுளுடைய அன்பை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த கடவுள் எனக்கு தந்த, ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு மிக பெரும் ஈவாக ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைத்தார். அவன் என் வாழ்க்கையை செதுக்கினான். என் வாழ்க்கையை மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்திலே என் உறவினர்கள் யாவருடைய வாழ்க்கையும் அவனுடைய வார்த்தையினால், அவனுடைய குடும்பத்தின் மூலமாக நாங்கள் உயர்த்தப்பட்டோம் என்பதை நான் இந்த நாளிலே நினைவு கூறுகிறேன். நான் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியிலே இளங்கலை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், குமுதன் கிரப் என்று. அவங்க அப்பா ஒரு பெரிய இன்டர்நேஷனலி ரினவுண்ட் சயின்டிஸ்ட், டாக்டர் ராபர்ட் கிரப். என்னுடைய ஒரு எனக்கு வாழ்வியல் கற்றுத்தந்த ஒரு குரு என்று நான் அவரை நினைவு கூறுவது உண்டு. அந்த நண்பனோடு எனக்கு உள்ள ஒரே ஒரு அனுபவத்தை இங்கு நான் பகிர விரும்புகிறேன். ஒரு நாள் அவன் இல்லத்திலே அவனோடு தங்க நான் சென்றிருந்தேன். அவனுடைய இல்லத்திலே சென்றிருந்தேன். அவனுடைய அறைக்கு என்னை அழைத்து சென்றான். அந்த இரவு நித்திரைக்கு நாங்கள் ஆயத்தமாகின்ற போது நான் சொன்னேன், எங்க வீட்டில் நான் அந்த சூழலிலே நாங்கள் ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தோம். எனவே நான் சொன்னேன், எங்க வீட்டில் நான் பாயில தான் படுக்கிறது, தரையில தான் படுக்கிறது. ஸோ எனக்கு அந்த ஒரு மேட் மட்டும் கூட ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், நான் தரையில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, நான் ஒரு நாளாவது தரையில படுத்தா எப்படி இருக்கணும், உன்னோட ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதே மாதிரி நான் படுக்கிற மாதிரி அவங்க வீட்டில் தரையில படுத்தான். என்ன அவனுடைய கட்டில படுக்க வச்சான். அந்த நட்பின் ஈரம் என்னை நினைத்ததினாலே அந்த இரவிலே என்னால் தூங்க முடியவில்லை. பாருங்க, ஒரு மனித நட்பை இப்படி நம்மை அசைத்து விடுகிறது. ஆண்டவர் அவர் நம்மை தொடுவதற்கு கூட தகுதியற்றவர்களாக நாம் இருந்தபோது, அவர் நம்மை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவர்களாக நாம் இருந்தபோது, அவர் நம்மை நோக்கி பார்த்தார், நம்மை போல மனிதனானார், நமக்காக சகல நீதியைகளையும் நிறைவேற்றினார், நமக்காக பிதாவோடு உள்ள உறவையும் இழந்தார். அவர் இவ்வளவு பாடுபட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, மேன்மையான உறவை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நாம் மகிழ்வோடு சொந்தமாக்க ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே நல்ல நண்பர். வாட் a friend we have in Jesus. அந்த மேன்மையான நட்பின் ஈரத்தினால் உங்கள் இதயம் நனையட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.